வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. இன்றைய நம்மளுடைய காணொளி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தொடர்ச்சியாக இந்த லா ஆஃப் ஒன்னுடைய புத்தகத்திலேருந்து சில கருத்துக்கள் உங்களோட பகிர்ந்துட்டுருக்குறோம். அதில் நம்ம கடந்த காணொளியில் பார்த்த அட்டாச்மெண்ட் அன்பு, அதாவது அட்டாச்மெண்ட் லவ், இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா அது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா குழப்பிக்கும். இது நான் வச்சுருக்கிறது அன்பு தான், ஆனால் எனக்கு ஏமாற்றமாக இருக்குது. ஸோ நான் அவங்கள உண்மையிலேயே லவ் பண்ணுறேன், ஆனால் அவங்க என்னைகிட்ட ஏமாத்துறாங்க. ஸோ அவங்க எனக்கு துரோகம் பண்ணுறாங்க, இல்லை அவங்க நான் சொல்கிற மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, நான் சொல்கிற மாதிரி மாற மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள். அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக புரிதல்கள் தேவைப்படுது. ஏன்னா நான் இந்த காணொளி போட்டதுக்கு பிறகு சிலர் பர்சனலாகவே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க மெசேஜ் கொடுத்துருக்கீங்க உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய எண்ணங்களை. அதாவது நம்ம இந்த உலகத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாரையும் மாற்ற முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது எதுக்கு இந்த பதிவுகள், அதாவது இதில் நிறைய ஆன்மா குறித்த பதிவுகள் நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஒரு ஆன்மா இந்த பூமி அப்படிங்கிறது 3rd டென்சிட்டிவில் இருக்குது, அதாவது 3வது பரிணாமத்தில் இருக்குது. அப்போ 4ங்கிறது அன்பு அப்படின்ற ஒரு அற்புதமான பரிணாமம் அது. அப்போ நாம் இந்த பூமியில் பிறப்பெடுத்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன மாதிரி பிறந்திருக்கிறோம், எதுக்காக பிறந்திருக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆன்மாவும் தான் முழுமை பெற வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த பூமியிலே பிறக்கிறாங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் இந்த ஆன்மாக்கள் பல ட்ரில்லியன் ஆன்மாக்கள் நிறைய பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு உயிர்களாக ஒவ்வொரு உடல் எடுத்து மலை, மண், கல், மரம், இப்படி எல்லாத்துலேயும் தன்னுடைய பரிணாமத்தை வளர்ந்துட்டே அதுக்குள்ளே எல்லாம் இருந்தப்போ அது என்ன மாதிரி பரிணாமத்தை அடைஞ்சிருந்துச்சோ அதையெல்லாம் தாண்டி அடுத்து அது என்ன ஆசைப்படுதோ அந்த இடத்துல அதுக்கு அழிவு ஏற்பட்டதற்கு பிறகு அடுத்து ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொரு உயிர்களாக கடந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா, மனிதன் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் இருந்துட்டுருப்போம். இந்த எல்லா வளர்ச்சியும் நடந்துகிட்டே இருக்குது. அப்போது நம்ம ஒரு முழுமை பெற்ற நிலையை அடையணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த முழுமை பெற்ற நிலையை நம்ம அடையணும்னா அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் இங்கே வந்ததுக்கு பிறகு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பண்புகள், அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற இந்த பண்புகள், நம்மளுடைய குணங்கள் நல்ல வழி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்னென்னா, 2 வழிகளை அவங்க மெயினாக இந்த லா ஆஃப் ஒன்னில் சொல்கிறாங்க. ஒன்று என்னென்னா எஸ்டிஓ, இன்னொன்று எஸ்டிஎஸ், அதாவது சர்வீஸ் டு அதர்ஸ். நேற்றைய காணொலியில் கூட நான் அதை செல்ஃப் டு இதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ சர்வீஸ் டு அதர்ஸ், அடுத்து சர்வீஸ் டு செல்ஃப் அப்படிங்கிறது. அப்போ அந்த எஸ்டிஓ அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேர்மறையான பாதை, அதாவது அன்பின் பாதை. எஸ்டிஎஸ்ங்கிறது தனக்குத்தானே சுயநலம் கலந்த ஒரு எதிர்மறையான பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆன்மா முழுமை பெறணுன்னாலும், அது நல்ல இடத்த அடையணுன்னாலும், அது அன்பின் பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா, அதனுடைய வாழ்க்கை இந்த வாழ்கின்ற காலங்களில் ஒரு 51% அது சரியாக இருந்திருந்தா, 51% மீண்டும் மீண்டும் அது அன்பின் பாதையிலேயே பயணிக்க ஆரம்பிச்சிருந்து சரியான விஷயங்களை செஞ்சிருந்தாலே போதும், அந்த ஆன்மா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு முழுமை நிலையை நோக்கி பயணித்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போது அந்த மாதிரியான ஒரு தன்மை. அதுவே ஒரு ஆன்மா எதிர்மறையான தன்மைக்குள்ளே போணுச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட அது 91% போனதுக்கு பிறகு தான் அது மீண்டும் என்ன பண்ணணும்னா, இந்த அன்பின் பாதைக்குள்ளே வந்ததுக்கு பிறகு தான் திரும்பவும் அது என்ன பண்ணணும், அங்கே போய் தான் அதுக்கு புரியும், ஐயோ நாம் இந்த மாதிரி பண்ணிட்டோமே, தப்பாச்சே, இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு புரிஞ்சு அது மீண்டும் அடுத்த பிறவியோ திரும்ப பிறப்பெடுத்தோ அதுக்கப்புறம் இந்த அன்பின் பாதையை எடுத்து அதுக்கு பிறகு தான் அந்த ஆன்மாவால் முழுமை பெற முடியும். அப்போ இந்த எஸ்டிஓ எஸ்டிஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எஸ்டிஓங்கிறது சர்வீஸ் டு அதர்ஸ், எஸ்டிஎஸ் அப்படிங்கிறது சர்வீஸ் டு செல்ஃப். அப்போ இந்த 2 பாதையை குறித்து தான் இந்த லா பொண்ணில் அதிகமாக பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் எந்த பாதையில் பயணிக்கிறீங்க, என்ன மாதிரி பயணிக்கிறீங்கன்னு. அப்போ அதில் ரொம்ப முக்கியமாக அன்புன்ற ஒரு டாபிக் வரும்பொழுது தான் இந்த அன்பு அப்படிங்கிறத நம்ம அட்டாச்மெண்ட் அப்படின்னா பற்று, இந்த 2க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் நமக்கு தெரிகிறதே இல்லை. அதுக்கு நேற்றைய அந்த காணொளி
உங்களுக்கு ஒரு புரிதல்களை கொடுத்துருக்கும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல். இப்போ வந்து என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஆன்மா வந்து நம்ம நிறைய பேருக்கு நினைக்கலாம், இப்போ வாழ்க்கை எப்படி வேணால் வாழலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே அந்த 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நீங்கள் சரியாகவே படிக்கலை அப்படின்னா, திரும்ப ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? திரும்ப 9ஆம் வகுப்பு நீங்கள் படிக்கணும். அது நல்லா இருக்குமா? திரும்ப அதே கிளாஸு, அதே திரும்ப போராட்டம், அதே புத்தகங்கள், அதே மாதிரியான எல்லாத்தையுமே திரும்ப செஞ்சாகணும் இன்னொரு வருஷம். அந்த வருஷம் ஃபெயிலாக போகிறீங்க, அப்போ என்ன ஆகும்? திரும்ப வருஷம் பல பிறவி இதே மாதிரி நீங்கள் பாஸ் ஆகிற வரையும் அது பண்ணி ஆகணும். அதேமாரி தான் இந்த ஆன்மாவில் ஒரு ஆன்மாவாக நீங்கள் பிறப்பெடுக்கிறீங்க. இந்த பிறவியில் நீங்கள் அதை சரியாக முடிக்கல அப்படின்னா திரும்ப பிறவி திரும்ப இப்படியே வந்துகிட்டே இருப்பீங்க. அப்போ இது உங்களுக்கு தேவையா? நமக்கு அது தேவையா? ஏன் நம்ம இந்த ஒரு பிறவியை சரியாக வாழ்ந்தால் என்ன, சரியான முறையில் அதை நம்ம முழுமை பெற்றால் என்ன அப்படின்னா, அந்த முழுமை பெறுவதற்கு நம்மக்கிட்ட என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா, அன்பு இருக்கணும், பொறுமை இருக்கணும், கருணை இருக்கணும், நன்றி உணர்வு இருக்கணும். இந்த மாதிரியான நல்ல உணர்வுகளை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆன்மா அன்பின் பாதையில் பயணிக்குதுன்னு சொல்லலாம். இது மாதிரி இருக்க விடாமல் எதெல்லாம் செய்யணும்? அகங்காரம், பொறாமை, பய உணர்வு, இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இந்த பற்று இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த அன்பின் பாதையில் நீங்கள் போகணும்னு முடிவெடுத்தாலும் உங்களுக்கு தடைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இல்லை இது உங்களுக்குள்ளே இருந்துச்சு, கொஞ்சமாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அன்பின் பாதைக்குள்ளே வரவே மாட்டீங்க. உங்களால் அதில் கவனம் செலுத்தவும் முடியாது. இது எதையும் உங்களுக்கு புரியாது. இந்த எந்த விஷயங்களும் எந்த வார்த்தைகளும் உங்களுக்கு புரியாமல் போயிடும். அப்படி புரியாமல் போணுச்சு அப்படின்னா நீங்கள் இதில் கவனம் செலுத்தவே மாட்டீங்க. அப்போ அந்த மாதிரி உணர்வுகளை எல்லாம் விடுபடணும். திரும்ப திரும்ப நான் என்ன நடந்தாலும் அன்பின் பாதையில் பயணிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு பெயர் தான் அந்த S2O பாதை. அந்த பாதைக்குள்ளே போகிறோம். அப்போ இந்த அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் பற்றுங்கிறதும், இப்போ நமக்கு பிடிச்சவங்க குழந்தைகளாக இருக்கட்டும், சின்ன வயசில் குழந்தைகளை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். நிறைய விஷயங்களை நம்ம சொல்கிறது தான் பண்ண வைக்கிறோம். அது என்ன சார் பண்ணுறது? நிறைய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே படிக்கிறதுக்கெலாம் கூட சின்ன வயசுலேயே, அது 2-3 வயசுலேயே 4 வயசுக்குள்ளேயே அது என்ன சொல்லுதோ அங்கே படிக்க வைக்கிற பேரண்ட்டும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் படிக்கிறது கூட இவங்க விருப்பப்படி படிக்க வைக்கிறதும் இருக்கிறாங்க. இதில் எது சரியானதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னா அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு, அந்த ஆன்மாவுடைய வயது என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த ஆன்மா உண்மையிலேயே பண்பட்ட ஆன்மாவா அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சின்ன பையன் வந்து ஒரு முதிர்ந்தவர்கிட்ட இருக்கிற தன்மையோட இவன்கிட்ட நல்லா இருக்கும், இவன் நல்ல புரிதலோடு இருப்பான், நல்ல பண்போடு நடந்துக்குவான் மற்றவங்கள்ட்ட, இது எல்லாமே இருக்கும். அப்படி இருக்குதுன்னா அந்த ஆன்மா கொஞ்சம் முதிர்ந்த ஆன்மான்னு அர்த்தம். வயசானவராக இருப்பார், ஆனால் அவர்கிட்ட பார்த்திங்கன்னா பேசிக்காக அடிப்படையாக இருக்கிற நிறைய விஷயங்களே மனிதனை மதிக்கக்கூடிய தன்மையிலேருந்து அந்த மனிதர்கள்ட்ட நடக்கக்கூடிய தன்மையிலே ஒழுங்காக இருக்காது. அப்படின்னா அது வயசு தான் ஆகிருக்கு இந்த பிறவியில், ஆனால் அந்த ஆன்மா இன்னும் வளர்ச்சி பெறலை அப்படின்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? இந்த அழியக்கூடிய உடலை வச்சு இது வயதானவர்கள், இது இளவையவங்க அப்படின்னு நம்ம முடிவெடுக்கிறோம். அப்படி நம்ம எந்த முடிவுமே நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஆன்மா வளர்ந்த ஆன்மாவா முதிர்ந்த ஆன்மாவானா அதனுடைய நடத்தைகளை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எந்த மாதிரியான ஆன்மாவாக அவங்க இருப்பாங்க அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அப்போது அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பிள்ளைகளாக இருக்கட்டும், சின்ன வயசில் அவங்களுக்கு நல்ல பண்புகளை சொல்லி கொடுத்து நல்ல அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சரியான வழியை முடிவெடுப்பதற்கான திறனை கொடுக்குறோம். அவங்க மேலே நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காமிக்கக்கூடிய ஒரு வேலையை நம்ம செய்யணும். ஒரு குறிப்பிட்ட வயது, ஒரு வயது தாண்டின உடனே 12 வயது தாண்டின உடனே அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக முடிவெடுக்க வைக்கணும். அவங்களுடைய உணர்வுகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்கணும். அவங்கள சரிப்படுத்தணும். நீ இந்த பாரு இது மாதிரி கேட்டால, இது பாரு இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் இருக்குது, இதை நீ இப்படி தான் பின்பற்றணும். ஏன்னா நம்ம போன வழி எல்லாமே சரின்னு சொல்ல முடியாது, நம்ம போன வழி எல்லாமே தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் போய்கிட்டு இருந்த காலம், நீங்கள் போய்கிட்டு இருந்த வழி, நீங்கள் எதிர்கொண்ட விஷயங்கள் வந்து திரும்ப அதே விஷயங்கள் உங்களுடைய குழந்தைக்கும் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் நான் வந்து கடந்து வந்த பாதை தான் கரெக்டு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. நீங்கள் கடந்து வந்த பாதை தான் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்டது, நீங்கள் எடுத்த முடிவுகள், நீங்கள் கையாண்ட விதம். அதனால் அது அப்படி அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதே மாதிரியே உங்களுடைய குழந்தைகளும் கையாளுவாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே சரியான வழியும் கிடையாது, சரியான பாதையும் கிடையாது. அவங்கவங்க முடிவெடுத்து அவங்கவுங்களுடைய திறமைகள், அவங்களுடைய முடிவுகளுக்கு தகுந்து அவங்க என்ன மாதிரி பயணிக்கிறாங்களோ அதை சரியாக வைக்கிறதும் சரியாக இல்லாமல் போகிறதும் அந்த
ஆன்மாக்களுடைய வேலை, அதனுடைய முடிவு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தர்மத்தினுடைய வழிகள் அப்படின்னு இருக்குது. தர்மத்துடைய வழின்னா என்ன அப்படின்னா, எல்லா உயிர்களையும் நாம் மதிக்கணும், எல்லாத்து மேலேயும் அன்பை செலுத்தணும். ஏன்னா இறைவனுடைய தன்மையே அன்பு தான். அப்போது அன்பை செலுத்தணும், கருணை காமிக்கணும். அப்போ இதுதான் பேசிக்காக அடிப்படையாக. நீங்கள் அன்பின் பாதையில் ஒரு ஆன்மா முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா, ஒரு ஆன்மா முதிர்ச்சி அடையணும் அப்படின்னா, அது வந்து தனியான நிலைத்தன்மை பெறணும் அப்படின்னா, அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா அன்பு தான். அப்போ அந்த அன்பின் பாதையை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றீங்க, அன்பின் வழி தர்ம வழியை சொல்லி கொடுத்துட்றீங்க. அப்போ அவங்க அதுக்கும் பிறகு ஒரு குறிப்பிட்ட வயசு ஆன உடனே அவங்க என்னென்ன முடிவு எடுக்கிறாங்களோ, படிக்கிறதா இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணினீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஆன்மாவை எஸ்டிஎஸ் பக்கம் கொண்டு போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன ஆகுறீங்க, நீங்கள் உங்களுடைய ஆன்மா முழுமை பெறுவதை தடுக்கிறீங்க, தவிர்க்கிறீங்க. அப்போ அதனால் அந்த மாதிரி நாம் செய்யக்கூடாது. அப்போ அதுக்கு அவங்களை என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஃப்ரீவில் சுதந்திரம் இருக்கு இல்லையா, சுய சுதந்திரம் இருக்குல்ல, அதை நம்ம கொடுத்துடணும். நீயே முடிவெடுத்துக்கோ, உன்னுடைய லைஃப் நீ என்னவோ, இதுதான் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, இதில் இந்த மாதிரியான சவால்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியுது. ஒருவேளை உன்னுடைய மனசுக்கு என்ன படுதோ, உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பற்றி செய் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறோம். அவங்க அதுக்கான முடிவு அவங்களே எடுக்கிறாங்க, அவங்களே டிசிஷன் எடுத்து அவங்களே அதுக்கான ஒர்க் பண்ணும்பொழுது அதில் நல்லது கெட்டது என்னவோ அவங்க கண்டுபிடிச்சிக்குவாங்க. அப்போ அவங்களுடைய ஆன்மாவும் அதில் அந்த ப்ராசஸ் நடக்கும், அதுக்கான வேலை நடந்துட்டுருக்கும், அது வளரக்கூடிய தன்மை, அது என்ன பக்குவப்படக்கூடிய தன்மை எல்லாமே அதில் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் நாம் வழி செய்யணும். அப்போ எந்த இடத்துலையும் நாம் ஒரு குழந்தையாக இருக்குதுன்னு கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய உறவுகள், நண்பர்கள், இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு பிடிச்ச நண்பர்கள் சில பேர் இருப்பாங்க, ரொம்ப பிடிச்சவங்களாக இருப்பாங்க, தவறான வழிகளில் போயிட்டுருப்பாங்க. நீங்கள் அவங்கள தவறான வழிகள்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து நல்ல வழி தான் பண்ணணும், இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் என்ன பண்ணுவார், இல்லை அப்படின்ட்டு மறைச்சி பண்ணுறாரு, உங்களுக்கு தெரிஞ்சிருது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உடனே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவர் வந்து நான் சொல்கிறேன் நீ கேட்கவே மாட்டேங்கிற, அப்போ நீ நல்லா வந்து இதில் மாட்டிக்குவ, இல்லை இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்க போகிற அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம சரி உனக்கு அது அப்படி தான் உனக்கு தோணுது அப்படின்னா நீ பண்ணு, ஆனால் அது சரியான வழி கிடையாது, தவறு அப்படின்றத சொல்லிவிட்டு நீங்கள் தெளிவாக அந்த இடத்துல எந்த ஒரு மறைச்சும் சொல்லாமல் உண்மையை சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு பயணிச்சிட்ருங்க. அவரை வந்து நீங்கள் மாற்றணுன்ற முயற்சி பண்ணாதீங்க. அவரை வந்து அவருக்கான வழிகளை அப்போக்கப்போ காமிங்க, இந்த மாதிரி வழி இருக்குது, இந்த மாதிரி இருக்குதுப்பா, இந்த மாதிரி எடுக்கலாம், ஸோ நீ அதுக்கு முடிவெடு, நீ நல்ல முடிவெடு அப்படின்னு சொல்லி அவரையே முடிவெடுக்க விடுங்க. நீங்கள் அதை வந்து காரணமாக எப்பயும் குத்தி காட்டுறதோ, இல்லை அது வந்து அவர் தோற்று போய்ட்டு அவரை பேசுகிறதோ, அந்த மாதிரியான வேலைகளை நம்ம எப்பயுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும் அப்படின்னா நாமளும் எஸ்டிஎஸில் தான் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. அப்போ அவங்கள வந்து என் கூடயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது, இல்லைனா என்கிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறது, இல்லைனா இவங்க வேறு யார்கிட்டையெல்லாம் பேசுனாங்கன்னா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ, இல்லை நம்மக்கிட்ட பேச மாட்டாங்களோ, இல்லை நம்ம மேலே உள்ள பாசம் குறைஞ்சிருமோ, இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறது எல்லாமே என்ன அப்படின்னா எஸ்டிஎஸ் பாதையே சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அவங்கள முழு சுதந்திரம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முழு சுதந்திரத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அப்போ அவங்க நினச்சி பார்ப்பாங்க, நீங்கள் எந்த இடத்துலையும் அவங்கள கம்பல் பண்ணலை, எந்த இடத்துலையும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணலை, முழு சுதந்திரம் கொடுக்குறீங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, நன்றி உணர்வோடு இருக்கிறீங்க. அவங்களுடைய ஆபத்து காலங்களில் அவங்களுக்கு கேட்கலனாலும் உதவி செய்கிறீங்க. அவங்களுக்கு கஷ்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா உங்ககிட்ட சொல்லவே இல்லைனாலும் நீங்கள் ஓடி போய் அந்த உதவியை செய்கிறீங்க. அந்த உதவியை செஞ்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது கரெக்ட். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உதவி தேவைப்படுது, ஆனால் அவங்க நம்மக்கிட்ட கேட்கவே இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால கேட்கல, ஆனால் நம்மளால் முடியும், ஸோ நம்ம அதை செய்கிறோம். செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணுறோம், சொல்லி காட்டக்கூடாது, நான் தான் அப்போ செஞ்சேன் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் எதுக்காக செஞ்சீங்க அப்படின்னா அவர் மேலே உண்மையான அன்பு வச்சுருக்கிறீங்க, அந்த அன்பின் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த உதவியை செஞ்சுருக்கிறீங்க, அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது. அப்போ நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டு நம்ம அந்த வேலை முடிஞ்சுது, அவருக்கு அதுலேருந்து அவரை ஃப்ரீ பண்ணிட்டீங்க, நீங்கள் பாட்டு உங்கள் ஒர்க்கை பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆன்மா இப்பொழுது பண்பட ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஆன்மாவுக்குள்ளே ஒரு புரிதல் வரும், அவங்களுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு புரிதல் வந்தே தீரும். இதுதான் முக்கியமான ஒன்று. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, நம்மளே மாற்றிடலாம், ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது, இல்லைன்னா அவங்க மாறாமல் இருக்கிறது நம்மளுக்குள்ள சங்கடங்களை உருவாக்கிக்கிறது. அவங்க எப்படி இருக்கிறாங்களே அப்படி இருக்கிறாங்களேன்னு நாம் எப்படி இருக்கணுங்கிறத மறந்துட்டு அவங்க எப்படி இருக்கிறாங்களேன்னு நாமளே நம்மளை கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே கொண்டு போய் அந்த மாதிரி ஒரு அமைதி இல்லாத தன்மைக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடுறது. அப்படி கொண்டுட்டு போனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சி பாதிக்கும்,
நாம் அன்பின் பாதையில் போகிறது தடைப்படும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் எப்பயுமே ஃப்ரீயாக இருக்கும். அது பாட்டுக்கு திறந்த வெளியில் இருக்கிற மாதிரி. கண்ட்ரோல் அப்படிங்கிறது அது ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கிற பறவை மாதிரி. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற யாரையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியாது. அது சின்ன பூச்சியாக இருந்தால் கூட பண்ண முடியாதுங்க, கண்டிப்பாக முடியாது. அப்போ எவ்வளோ பெரிய ஆட்கள், எவ்வளோ பெரிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்மை இருக்குது. அவங்களையெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் அவங்கக்கிட்ட நடிக்கத்தான் செய்வாங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்தை நீங்கள் அவங்கள்ட்ட தடைப்படுத்துக்கிறீங்க. அந்த ஆன்மாவை துன்பப்படுத்துகிறீங்க. அதனால் உங்களுடைய உங்களுடைய ஆன்ம முன்னேற்றம் தடைப்படும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, நாம் ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம். யாரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். எந்த ஒரு குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்கவுங்களுக்கு நல்ல வழிகளை சொல்லிக் கொடுப்போம், வழிகாட்டியாக இருப்போம், அவங்கவுங்கள செய்ய விடுவோம். நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வோம். நம்ம எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்போம், நம்ம எல்லார்கிட்டையும் நன்றியோடு இருப்போம். ஸோ நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், நன்றியோடு இருக்கோம்னா, நான் நன்றியோடு இருக்கணுங்க, அன்போடு இருக்கணுங்க, நான் இப்படி தாங்க உதவி செஞ்சேன், அப்படி தாங்க உதவி செஞ்சேன்னு நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் செய்கிறீங்க, நல்லதுங்கிறதுக்காக செய்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே உடனே செய்யணுங்கிற அவசியமும் இல்லை. உங்களுக்கு நல்லதுன்னு பட்டிருக்குது, இப்போ தான் பட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் மற்றவங்கள்ட்ட உடனே சொல்லி உடனே கேட்கணும்னு நினைப்பீங்க. அப்படி அவங்க உடனே கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்களே எவ்வளோ காலம் கழிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டீங்கிறது உங்களுக்கே தெரியாது. அப்போ அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும். அப்போ அவங்க அந்த பாதையில் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு தெரியாது. அந்த ஆன்மா எந்த வளர்ச்சியில் இருக்குங்கிறதும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை நாம் சிறப்பாக கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு வழி தான் இந்த லா பொண்ணில் நிறைய செய்திகள் கொடுத்துட்டே இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நான் அவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக பகிர்ந்துட்டு இருக்கிறேன். ஸோ நிறைய நீங்களும் அதுக்கான நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துட்ருக்குறீங்க. ஸோ இருந்தாலும் இந்த அன்பு, அட்டாச்மெண்ட், இந்த லவ் அண்ட் அட்டாச்மெண்ட்டை பற்றியும் அன்பு அந்த பற்றை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக தான் மீண்டும் இன்றைக்கி இன்னொரு காணொளி அதை பற்றி உங்களுக்கு ஒரு கூடுதலான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த உறவுகள் அல்லது நட்பு எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உண்மையான நேசிக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஆன்மாவிட்ட உங்களுடைய நேசம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதை நீங்கள் அவங்க கேட்காமலே அவங்களுக்கான ஹெல்ப் உங்களுக்கு கொடுக்க தெரியும். அவங்க சங்கடத்தில் இருக்கும்போது நீங்களே அவங்கள கூப்பிடுவீங்க, அவங்கக்கிட்ட பேசுவீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுப்பீங்க. அப்படியே வந்துகிட்டே இருப்பீங்க. நீங்கள் அவங்க கூப்பிடலன்னு வருத்தப்பட மாட்டீங்க, அவங்க எடுக்கலைன்னு கோச்சிக்க மாட்டீங்க. இந்த மாதிரி எந்த விதமான ஒரு எடைக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு தன்மையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் கரெக்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி, இன்னர் கனெக்டிவிட்டி 2 பேருக்குள்ளேயுமே இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அங்கே உருவாகிருக்கு அப்படின்னா அதுதான் உண்மையிலே நிபந்தனை இல்லாத அன்போடு அங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். பார்த்து பேசுகிறது, பயந்து பேசுகிறது, இப்படி பேசினா அவர் அப்படி நினச்சிக்குவாரா, அப்படி பேசினா இப்படி நினச்சிக்குவாங்களா அப்படின்னு பேசுனீங்க அப்படின்னா அந்த உறவுகள், அந்த நட்புகள்கிட்ட என்ன அப்படின்னா அது மாதிரியான ஒரு புரிதல் நம்மளுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அவங்களுக்குள்ள. அவங்க கேட்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு புரிதல் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உண்மையான அன்பு இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் கண்டிப்பாக அது இருக்கும். அந்த எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது. அவங்களுக்குள்ள குற்றம் காண்பதோ, குறை சொல்வதோ அதெல்லாம் இருக்காது. அப்படி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா உங்ககிட்டையும் அந்த அன்பு உண்மையானது இல்லை. நீங்கள் யார் மேலே வச்சுருக்கிறீங்களோ அவங்கக்கிட்டையும் அது உண்மையான அன்பு இல்லை. நிறைய பேர் பார்த்துருக்கிறேன், நிறைய உறவுகள், நண்பர்கள்லாம் பார்த்துருக்கேன். அவருக்கு இப்படி பேசுனா பிடிக்காதுங்க, அவருக்கு அப்படி நடந்துக்கிட்டால் பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பயந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அப்படி பயந்து நம்ம பேசிகிட்ருக்குறோம் அப்படின்னாலே அங்கே என்ன இருக்குன்னா உண்மையான அன்பு இல்லை, நடிச்சிட்ருக்குறோன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட இயல்பாக இருங்க, பேசுங்க. அந்த இயல்பாக இருக்கும்பொழுது அவர் என்ன எடுத்துக்கிறாரோ, அவர் எது பண்ணாலும் நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நல்லா நீங்கள் இயல்பாக இருக்கிறீங்க, அவருக்கு அது பிடிக்கல, இல்லை பேசுகிறாரு, இல்லை ஏதோ பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு பதிலுக்கு நீங்களும் அவங்க மேலே கோபம் சொல்கிறதோ இல்லை அது குறை சொல்கிறதோ இல்லாமல், இல்லை அவங்க அப்படி தான், எனக்கு ஆனால் அவங்கள ரொம்ப பிடிக்கும், ஸோ அவங்களுடைய தன்மை அப்படி தான், எனக்கு பிடிக்கும், நான் அவங்க அப்படி தான் கொஞ்சம் டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க, எதாக இருந்தாலும் கோவப்பட்டுருவாங்க, எதாக இருந்தாலும் பேசிடுவாங்க, கண்ணாப்பினான்னு பேசிடுவாங்க, இல்லை எதாக இருந்தாலும் அவங்கள திட்டிடுவாங்க. ஆனால் நல்ல டைப்பு, நல்ல மனசு, அவங்கள நான் உண்மையிலுமே நான் நேசிக்கிறேன், ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னாலே அங்கே வேலை முடிஞ்சது. நீங்கள் என்ன பண்ணலை? ஸோ நீங்கள் பயந்தும் நம்ம அதுக்காக நடிக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம இயல்பாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய ரியாக்ஷன் தவறாக இருந்தால் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்க தெரியணும் நமக்கு. சரிங்களா? அதை நம்ம இன்னருக்குள்ளே கொண்டு போய் அதை நம்மளை அஃபெக்ட் பண்ண விடக்கூடாது. அதை அப்படியே எடுத்துக்கணும் எளிமையாக. அது அவங்களுடைய தன்மை, அவ்வளோதான், அந்த ஆன்மா இப்போ தான் வளர்ந்துட்டுருக்குது, மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது.
ஸோ இதை போய் நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம், ஓ இந்த ஆன்மா ரொம்ப முதிர்ந்த ஆன்மா அப்படின்னு நம்ம எல்லோரும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களே எல்லாருக்கிட்டையும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இது நம்மளுடைய மாற்றத்திற்கானது மட்டுமே. நம்ம மாறுறதுக்காகவும் நம்மளுடைய மாற்றத்திற்காக மட்டும்தான் இது எல்லாமே. அப்போ நமக்கு தான் இது புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது நம்ம கேட்குறோம். ஸோ இதை நம்மளுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ண போகிறோம். அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்மளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாலே ஒரு நல்ல மாற்றம் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும், ஒரு நல்ல சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எல்லாருமே எஸ்டிஓ பாதையில் பயணிப்பதற்கு சரியாக இருக்கும். அன்பின் பாதையை நம்ம எல்லாருமே எடுத்துக்குவோம். அந்த பாதையில் பயணிக்க தயாராக இருங்க. நிபந்தனை இல்லாத அன்போடு வாழ கற்றுக்குவோம். தொடர்ச்சியாக அந்த லாபனுடைய அடுத்த செய்திகளை நாளைக்கு காணொளியில் உங்களுக்கு நான் தர்றேன். இந்த காணொலியை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்கள் அண்டு பார்த்தீங்கன்னா உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், முழுமையாக கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் உங்களை நாளை காணொளியில் சந்திக்கின்றேன். நன்றி.